வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கவ் கேசவன். சோனி லிவ் ஒரிஜினல்ஸோட சேரன்ஸ் ஜேர்னி அப்படிங்கிற சீரீஸோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. மொத்தமாக 9 எபிசோட் இருக்குது இதில். இது சேரனோட ஒரு சீரீஸ் அண்ட் மொதல் முறையாக அவர் ஒரு ஓடிடி சீரீஸ் எடுத்திருக்கார். நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நவம்பர் ஸ்டோரி அப்படின்ட்டு ஒரு ஹாட் ஸ்டாரோட ரிவ்யூ பண்ணோம். அந்த சீரீஸோட எங்கேயோ அந்த சீரீஸில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி தமன்னா அந்த இதில் நடித்த டைமில் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆக்டருங்களாம் நடிக்கணும், பெரிய பெரிய டைரக்டருங்களாம் எடுக்கணும். இந்த வேர்ட் சொன்னேன்னு தெரியல, இப்போ சேர்த்துக்கிறேன். பட் பெரிய பெரிய ஆக்டருங்களாம் நடிக்கணும், அப்போ தான் இந்த சீரீஸோட தரம்லாம் நல்லா முன்னேறும். அண்ட் இந்த டிவி குப்பை சீரியலோட தரம்லாம் அப்போ தான் நல்லா மக்கள் புரிஞ்சு எதை பார்க்கணுன்றதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவ்வளவு வண்டியாக சீரீஸ்லாம் வரதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த களம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் எடுக்கக்கூடிய, நல்ல தரமான படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கான ஒரு சீரீஸை அந்த ஒரு இடத்த கொடுத்தா, அந்த ஸ்பேஸை கொடுத்தா எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். விலங்கு, வதந்தி அப்படின்ட்டு எத்தனையோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துடும், விஷயம் புரிஞ்சிச்சுல. ஸோ இப்போ நிறைய பேர் நல்லா இந்த மாதிரி இந்த இடத்த, இந்த ஒரு களத்தை ஒரு ஏதோ டிவி, இது ஓடிடி இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இதோட ஸ்கோப்பையும் இதோட ரீச்சையும் புரிஞ்சு நிறைய பேர் இந்த இடத்த நோக்கி வராங்க அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷம். அதுலேயும் குறிப்பாக சேரன் சேரன்லாம் தெரியும், நம்ம ஒரு டிப்பிக்கலான ஒரு சினிமா டைரக்டர் அப்படிங்கிற போது அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்குலாம் தயக்கம் இருந்திருக்கலாம் மேபி. பட் அவங்களாம் இந்த இடத்துக்கு வரும்போது இன்னும் எத்தனை ஒரு நல்ல நல்ல படைப்பாளிகள்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ டைரெக்டாக இந்த சீரீஸோட கதைக்குள்ளே போயிடலாம். இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் 9 எபிசோடு. ஒன்றும் ஆவரேஜாக 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் ரேஞ்சில் ஓடக்கூடியது. மஹிந்திரா கார் கம்பெனி இருக்குல்ல, அது ஒரிஜினல் பிராண்டோடு தான் வந்திருப்பாங்க. அதுவே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. மஹிந்திரா சிட்டி, மஹிந்திரா லோகோ, அந்த கம்பெனி பேருன்ட்டு எல்லாமே ஒரிஜினலாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மஹிந்திரா கம்பெனியோட ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார் சரத்குமார். மேபி அவர் தான் ஓனர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா ஃபோட்டோக்கெல்லாம் மாலை போட்டு கும்பிடுவார். அதையுமே ஆனந்த் மஹிந்திரா காமிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் அவர் வரமாட்டார்னு சரத்குமாரை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் மேபி சென்னையோட ஹெட்டோ என்னமோ தெரியல. பட் அந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு வேலைக்கு எடுக்கிறதுக்காக ஒரு நபரை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் சரத்குமார். அதுக்கு ஆல்ரெடி ஒரு 5 அப்ளிகேஷன் இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 5 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது, யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு தன்னோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற கம்பெனியில் இன்னொரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு. அவரும் இவங்களோட ஒருத்தரோட பேக்ரவுண்டெல்லாம் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அப்படின்ட்டு அவங்களோட சோஷியல் இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கான ஒரு இன்டர்வியூவும் நடக்குது. இந்த இடத்துல அவங்கெல்லாம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணி யாரை இந்த கம்பெனியோட அந்த போஸ்ட்டுக்கு அதுவும் 4 லட்சம் ரூபா மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. மொத்தமாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் 9 எபிசோடு அண்ட் ஒன்றும் ஆவரேஜாக 3/4 மணி நேரம். இது எப்படி இருந்துச்சு, இதோட நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா மொத்தம் சொன்ன மாதிரி 9 எபிசோடு. இதில் இந்த கேரக்டரோட ஒரு கேரக்டரோட பேக் ஸ்டோரியாக ஒரு எபிசோடுமே போகும். ஸோ இதில் சேரனோட அந்த டச் அப்படிங்கிறது நல்லாவே இதில் தெரியும். இதில் குடும்பம், விவசாயம், அரசியல், காதல், அன்பு அப்படின்ட்டு எல்லா எலிமெண்ட்டுமே இதில் இருக்கும். அண்ட் ஒவ்வொன்றும் நல்லா ஆழமாக ஒரு கேரக்டருமே காமிச்சிருப்பாங்க. ஒருத்தரோட பேக் ஸ்டோரியுமே காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு கதையுமே ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ஒருத்தரோட கதையும் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் மேபி இது சேரனுக்கு ஓடிடி மட்டும் இல்லாமல் சேரனோட ஹிந்தி கதை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஒரு ஹிந்தி எபிசோடு உண்டு, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு ஒரு இங்கிலீஷ், ஒரு ஹாலிவுட் ஒரு கதையுமே சேரனில் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே நியூயார்க்கில் ஒரு எபிசோடு இருக்கும். நல்லா நியூயார்க்கோட அந்த லொக்கேஷன்ஸ்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லாவே சூப்பராக எடுத்திருப்பாங்க. அண்ட் ஒரு வெள்ளைக்கார கேரக்டருமே இந்த படத்தில் உண்டு. வெள்ளைக்கார கேரக்டர் அப்படிங்கிறதோட ஒரு பிளாக் பர்சனோட கேரக்டர் இந்த படத்தில் உண்டு.
அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸுமே வந்து நல்லா எடுத்து ரொம்பவே அற்புதமாக வந்து காமிச்சிருப்பார். அண்ட் இதெல்லாம் தாண்டி மத அரசியல் அதுவுமே இருக்கும். அதுக்கு இப்போ இருக்கிற அந்த வீணா போன அந்த அரசியல் இல்லை, பட் இதில் இருக்க உண்மையான ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமுமே வந்து அதில் வந்து இருக்கும். ஸோ அவ்வளவு நேர்த்தியாக ஒரு கதையுமே வந்து காமிச்சு எல்லாமே நல்லா எடுத்திருந்தாங்க. பட் எனக்கு எந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக பட்டுச்சு அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு தெரியுமா? அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட்டுக்கு அப்படி வந்து சரத்குமார் சொல்லும்போது இங்கே அமெரிக்காவில் இங்கே நியூயார்க்கில் நடக்க போகிற ஆட்டோ எக்ஸ்போ பற்றிலாம் சொல்கிறாரு. சரி, ஆட்டோ எக்ஸ்போ நடக்கட்டும், அது ஓகே. பட் ஒரு 4 மாதம் 4 லட்ச ரூபா போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. பட் அப்போ தான் அவுட் ஆஃப் காலேஜ் வராங்க, ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ் வராங்க. அந்த ஒரு பர்சனுக்கு இவங்க கொடுக்குற போகிற வேலையை பார்த்தா ஹெட் ஆஃப் ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு காலேஜ்லேருந்து வெளியே வந்தவொன்னே யாரையா கொடுப்பாங்க அப்படின்னு தான் மனசில் பட்டுச்சு. அவன் எவ்வளோதான் பெரிய கோல்டு மெடல் எடுத்தோன்னே கொடுத்துருவாங்களா? பட் அந்த ஒரு சின்ன இடம் தான் அந்த அப்படி பட்டுச்சே தவிர மற்றபடி அது வந்து கதைக்கு எந்த ஒரு தொய்வும் கிடையாது. பட் இருந்தாலும் சரத்குமார் வந்து கொஞ்சம் அழுகையை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். இந்த பசங்க கதை சொல்கிறவனுங்க அவனுங்களே அழ மாட்டேங்கிறாங்க, இவர் டிவியில் பார்த்துட்டு ரொம்ப வந்து அழுறாரு. அது வந்து நமக்கு கொஞ்சம் அப்படி சிரிப்பு வரா மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே இந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் ஓனரா அப்படின்னு கேட்குற மாதிரியும் தோணுச்சு. ஏன்னா இந்த அளவுக்குலாம் அந்த கம்பெனி முதலாளிங்களாம் அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது கண்ணில் அப்படி தொடச்சிக்கிட்டு வாப்பா அப்படின்னு போஸ்ட் கொடுத்தா ஒருத்தவங்களும் எங்கேயோ இருப்பாங்க இத்தனை நேரம். ஸோ அந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு இதுவாக பட்டுச்சு. மற்றபடி அது சும்மா ஒரு ஃபன்னாக சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். மற்றபடி கதையாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லணும். சேரனோட படம் பொற்காலத்தில் ரஜினி கூட இப்படி நின்று விகடனோட அந்த 55 மார்க் போட்டு எடுத்து அந்த போஸ்டர் என் மனக்கண்ணில் இன்னும் அப்படியே நிற்கிது. எங்கள் ஊரில் ஓசூரில் பார்த்த அந்த போஸ்டர் அந்த சேரனோட குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய கதை அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு எடுத்துக்காட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சேரன் இன்னும் நிறைய அந்த மாதிரி சீரீஸ் எல்லாமும் எடுக்கணும். அண்ட் சேரனை தொடர்ந்து அடுத்து யாரெல்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது மைண்டில். அவங்களும் சீக்கிரமாக நிறைய சீரீஸ் எடுக்கணும். அண்டு அட்லீஸ்ட் இவங்க மூலமாவது இந்த சோனி லிவ் அப்புறம் ஹாட் ஸ்டாரு இவங்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய பேரை பெருக்கி நல்ல தரமான சீரீஸை நல்ல குவாலிட்டியாக கொடுங்க. தட்ஸ் அபவுட் சேரன்ஸ் ஜேர்னி. நம்மளோட ஜேர்னியை அடுத்த ரிவ்யூவில் தொடருவோம். நன்றி, வணக்கம்.